குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு டே டைம். நீங்கள் எந்த டைமில் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல. எனக்கு இப்போ குட் மார்னிங்னால நான் குட் மார்னிங்கோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். டு பி ஆனஸ்ட், லாஸ்ட் 9 டேஸாக இன்னைக்கு நான் கணக்கு எடுக்காமல் லாஸ்ட் 9 டேஸாக நான் ஒரு சுகர் கூட எடுக்கல, ஒரு பிஸ்கெட் எடுக்கல, எந்த ஒரு சுகருமே எடுக்கல. வாவ், ஐயோ எனக்கே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஜிம்முக்கு வேறு கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கோம். ஐயோ, இதில் ஒரு மீம்லாம் வரும் பார்த்தீங்களா, அதாவது ஜிம்மு கன்சிஸ்டண்ட்டாக போகிறோம், ப்ராப்பர் டயட் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ப்ராப்பர் ஸ்லீப் பண்ணுறோன்னா ஒரு பீஸ் இருக்குன்னு சொல்லி மீம் போடுவாங்க. அது ரொம்ப 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 உண்மைங்க. நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது. ஸோ இன்னைக்கு நான் வந்து அப்படியே ஜிம்முக்கு கிளம்புறது தான் இந்த vlogல இருக்க போகுது. ப்ளஸ் நான் வந்து என்னோட பாடியும் என்னோட பாடியும் கம்பேர் பண்ணி நான் போடலான்னு இருக்கேன் இந்த இடத்துல. ஆனால் கண்டிப்பாக எனக்கு வந்து வெயிட்டில் சேஞ்சஸ் தெரியுது, ஸ்கின்ல எந்த சேஞ்சஸ் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நானே கம்பேர் பண்ணால் தான் தெரியும். எனக்கு ஃப்ளைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் இன்னும் போக போக இருக்குது. நம்ம டே 21 வரைக்கும் பார்ப்போம் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் தெரியுதுன்னு தான் சேலஞ்சு. ஸோ எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஜிம்முக்கு போகிறேன் வாங்க. அப்படி ஜிம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரல, நடுவில் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணல. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணலாம். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோவும் எக்கையும் ஒரே இதுலேயே வச்சிடுறேன். ஸோ தட் டைம் சேவ், எலக்ட்ரிசிட்டியில் கேஸ் சேவ் பண்ணிக்கலாம். சோம்பேறி தந்தாங்க லைட்டாக. அது என்னடா அதுக்குள்ளே லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணுறேன் நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் யோசிக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நான் எப்பயுமே வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் லஞ்ச் சமைக்க வருவேன். இன்றைக்கி நான் வந்து மதியானமாக ஒரு 2:30க்கு நான் வந்து 2 o'clock வந்து வெளியே போகலான்னு இருக்கேன். ஸோ தட் அதனால் முன்னாடியே லஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் எனக்கு பெரிய டாஸ்க். அதனால் 1 hourக்குள்ளே லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணணும். பெரிய டாஸ்க். நான் என்ன இன்றைக்கி சமைக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலி இட்ஸ் பிரியாணி. குக்லாம் பண்ண தெரியாது. நேற்று தான் நான் வந்து சந்தோஷ் பிரேமும் அவங்க அம்மாவும் வந்து ஒரு பிரியாணி ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. அதை அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்து நேற்று ட்ரை பண்ணது நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் வந்து அதை ட்ரை பண்ணி கொஞ்சம் மாஸ்டர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி அரிசியெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் வடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அரிசி தண்ணியை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதை வந்து தலைக்கு ஏர் கண்டிஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட ஒரு பெஸ்ட்டு ஏர் கண்டிஷ்னர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஏர் கண்டிஷ்னர். அது உங்களோட முடியை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும். இதெல்லாம் நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக. ஸோ எனக்கு நல்லா இருக்குது, அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. A few minutes later. கரெக்டாக ஒரு மாதிரி தெரியல, பார்ப்போம். லஞ்சை ரெடி பண்ணியாச்சு. ஓகே, குளிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கின் கேர் ரொம்ப 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 முக்கியமானது. ஸ்கின் கேர் வெளியெல்லாம் போக போகிறேன்னா, வெளியே போகலனாலுமே நான் வந்து இப்போலாம் சன்ஸ்க்ரீன் தருவேன். ஏன்னா வந்து இந்த வெயிலுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட வந்து கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் தேவை. ஸோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டுங்க மறக்காமல். ஓகே, ஸ்கின் கேர்லாம் கொஞ்சம் டைம் இருக்குன்னு பொறுமையாக பண்ணி முடிச்சுட்டு சரி சாப்பிட்லான்னு குக்கரை ஓப்பன் பண்ணேன். எனக்கே ஒரு ஷாக். ஏன்னா நான் முதல் தடவை ப்ரிப்பேர் பண்ணும்போது சூப்பராக பண்ண மாதிரி இருந்துச்சு. செகண்ட் டைம் கலர்லாம் இல்லை, நான் தான் வேணும்னு கம்மி பண்ணேன். ஆயிலெலாம் கம்மி பண்ணி போட்டதுனால கலரில், பட் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்புறதுக்கு வந்து கிளம்பிட்டேன். நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா வந்து தளபதியோட படத்தை பார்க்க போகிறேயா, சச்சின் ரீரிலீஸ் பண்ண மூவியை தான் போய் பார்க்க போகிறேன். ஸோ அதை தான் சொல்லிட்டு இருந்தேன், வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சு சச்சின் படம் ரீரிலீஸ் ஆகி ஒரு 5-6 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுல. ஸோ எனக்கு வந்து பார்த்தே ஆகணும்னு தோணுச்சு. ஓகே, இன்றைக்கி போனால் தான் கரெக்டாக இருக்கும். மதியானம் போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம், அதிலே வந்து படத்தை பார்த்துலான்னு சொல்லிட்டு டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன் இப்போது. ஸோ படத்தை போய் பார்ப்போம். பட் சென்னையில் பார்க்குற அளவுக்கு வைப் இங்கே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. சென்னையில் வைப்பு சொல்லவே தேவையில்லை. நீங்களும் போயிருப்பீங்க, ஸ்டோரியும் பார்த்துருப்பீங்க. இந்த ஊரில் எந்த அளவுக்கு வைப் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. வைப்லாம் இருக்குமான்னு தெரில, பார்ப்போம். ஸோ நான் வந்து தளபதியை பார்க்க போகிறேன். அப்படி தளபதியோட சச்சின், அதுவும் அந்த டைம் சொல்லவே தேவையில்ல. வாங்க. யூத்னா அப்படித்தான் இருக்கும். யூத்தாமா
ஓகே, இந்த ஊரில் இந்த தேட்டரில் வைப் இல்லை, ஆனால் வந்து படமே வைபாக தான் இருந்துச்சு. ஸோ செம்ம ஃபன்னு படம். ஒரு டைலாகும் தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் சிரிப்பு வந்துச்சு. ஸோ செம்ம படம். நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா தேட்டரில் போய் பார்த்துருங்க. செம்மையாக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும், ப்ளஸ் வந்து செம்ம வைபாக இருக்கும் சென்னையிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஓகே, இன்றைக்கி வெட்னஸ்டே. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ வீடியோலாம் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு புக்கில் ஒரு சாப்டர் படித்து முடிச்சதுக்கப்புறமா டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு பீட்ரூட் ஜூஸ் குடிக்க மறந்துட்டாங்க. ஸோ பீட்ரூட் ஜூஸை ரெடி பண்ணி பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு ஐபிஎல்லை பார்த்துட்டு ஓகே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வாக்கிங் போகலான்னு மாடிக்கு வந்துட்டேன். ஸோ ஓகே, நான் 8K ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதோட இந்த vlog-ஐ முடிக்கிறேன். ஆக்சுவலி நோ சுகர் சேலஞ்சோட டே 10 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 5 days தாங்க ரொம்ப 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 டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ஏதோ இப்போலாம் வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்குது. ஆனால் இப்போயும் நான் வந்து வெளியே நடந்து போகிறேன், அங்கே ஏதாவது ஷாப்ஸ் பார்த்தா டெம்ப்டாக இருக்குது சாப்பிடணும்னா, பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கேன். இப்போவே எனக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. அதாவது எப்படி சொல்கிறேன்னா வந்து நான் கொஞ்சம் டியூரிங் த டே வந்து ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. இத்தனைக்கும் நான் கெஃபைன் கண்டென்ட் எடுக்காமல் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க. முன்னால் வந்து கெஃபைன் எடுத்தால் தான் ஆக்டிவாக இருப்பேன், பட் அது எடுக்காமல் இப்போ வந்து ஆக்டிவாக இருக்கேன் சுகர் கட் பண்ணதுனால. ஸோ இன்னும் பார்ப்போம், இன்னும் 21 days கழிச்சு நான் வந்து ப்ராப்பராக சொல்கிறேன் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கு எல்லாத்தையும். ஸோ இதோட இந்த டே vlog வந்து டே 10 vlog நான் வந்து முடிச்சுக்கிறேன். பை. சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மோர் அண்ட் மோர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் வேணும், அட்ராக்ஷன் கான்ஃபிடன்ஸ்லாம் வீடியோஸ் வேணும்னு நினச்சினா இப்போ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மோர் வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதேமாதிரி vlogs வேணும்னு நினச்சினா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.